ஷோபோட் நிறுவனத்தின் மூலம் இங்கு வந்துள்ள அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் படைப்பு. நான் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு உங்க அனைவரின் சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்க அனைவரும் என்னையும் என் டீமையும் ஊக்குவிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதற்கன எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஷோபோட் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் ஆந்திரா மெஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஆந்திரா மெஸ் ஏன் எல்லாருமே டைட்டில் கேட்குறாங்க. ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னொன்று ரொம்ப கேட்சியான விஷயம். ஃபுட் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஆந்திரா மெஸ் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கு. அது நாங்கள் வேற விதமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். லைக் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு ஸ்பைஸை டினோட் பண்ணுற மாதிரி. ஒருத்தன் பயங்கர காரசாரமாக இருப்பான், ஒருத்தன் ஒரு புளிப்புத்தன்மையோட இருப்பான், ஒருத்தன் ஸ்வீட்டாக இருப்பான். ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் அதில் டினோட் பண்ணுறோம். இதில் ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறதோடைய இந்த மெட்டஃபருங்கிற விஷயம் த்ரூ த மூவி ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்களோட ட்ராவல் இட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அதான் கதையே. ஒரு சின்ன சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், இதுக்கு நடுவில் இந்த 4 கேரக்டர்ஸ் சந்திக்கிற மனுஷங்க, அவங்களுக்கு நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள். ஸோ இவங்க முடிவாக இங்கே இந்த கேரக்டர்ஸில் எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதான் விஷயம். அண்ட் ஒரு வேக்கி ஜானரில் நாங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வர்டைசிங்லேருந்து வந்தவங்க. ஸோ அட்வர்டைசிங்லேருந்து வரப்போ கொஞ்சம் வேறு எதாவது ட்ரை பண்ணணும், லெட்ஸ் டூ இட் சம்திங் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற இதில் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஈவன் ப்ரொடியூசரும் ஹீஸ் ரன்னிங் அன் ஆட் ஏஜென்சி. ஸோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணப்போ சரி ஓகே ஒரு வேக்கி மூவி பண்ணலாம், விச் இஸ் நியூ டு தமிழ் சினிமா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் கோயிங் குட். ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிச்சாச்சு, செகண்ட் ஸ்கெட்யூல் போக போகிறோம். அண்ட் இது எப்படி ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒரு டைட்டில் வச்சோமோ அந்த மாதிரி தான் த்ரூ அவுட்டாக படத்தில் நிறைய அண்டர்நீத்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சட்டிலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம், சில இது ஓவர் டூ பண்ணியிருக்கோம், சிலது ஒரு சர்க்காஸ்டிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம், சட்டரிக்கலாக சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இந்த ஜானர் அப்படின்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் அ வேக்யூம் மூவி. ஸோ யூ வில் என்ஜாய் டெஃபினெட்லி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பலே பாண்டியா, பிடியமோன், வாக் வாட்டர் கட்டிங் இதில் பார்த்துருப்பீங்க. எனக்கு சினிமாவில் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல, தியேட்டர் தான் பண்ணியிருந்தேன். பட் people who've acted in my plays have gone on to become actors in movies and have become directors. So எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படிதான் நான் வந்தேன் இந்த துறைக்கு. இந்த படத்தை பற்றி சொன்னேன்னா, as the director has already said, ரொம்ப வாக்கியான காமெடி. கேரக்டர்ஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்போ டீசரில் பார்த்தோம்னா அப்போ நமக்கு தெரியுது யூஸ்வல் படம் மாதிரி இருக்காது, டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு திஸ் சாய்ஸ். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆந்திரா மெஸ் ஒரு நல்ல காமெடி படம். டைரக்டர் ஜெய் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. மோரோவர் ஃபர்ஸ்ட் நாள்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நல்லா ஜாலியாக நல்லா கூப்பிட்டு சொன்னார், நல்லா கூலாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேமராமேன் மகேஷ், இவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. டோட்டல் டீம் எல்லாருமே ஒரு நடிக்கிற மாதிரியே ஒரு இது தெரியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட்
காமெடி மூவின்றதோட அந்த நடிக்கிறப்பே வந்து ஒரு காலையில் 9 மணி ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ காமெடியாக இருக்குது செட்டு. ஸோ இட்ஸ் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ தேங்க் ஜெய் ஃபார் தட். தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் மூவியாக இருக்குன்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். வித் ஆல் சப்போர்ட் அண்ட் காட்ஸ் பிளஸிங். தேங்க்யூ. என் பேர் மதிவாணன். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரிஜினலாக ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மர்னா. நான் முதல்ல மயக்கம்னு ஒரு படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் வல்லமில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஜெய் சார் சொன்ன மாதிரி வந்து எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ் டேர்ம் இருக்குது. ஸோ எந்த வந்து பருப்பு பொடி மாதிரி அது ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம். அது இருந்தாலும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது மாதிரி அது வேலையை மட்டும் கரெக்டாக காமிச்சிட்டு போயிடும். அதான் என்னோட கேரக்டர் நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஜெய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அவர் ஒரு விஷயம் ஒன்று சொன்ன போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், சக்ஸஸ் கம்ஸ் டு தி வேக்கியஸ்ட் பீப்புள் அப்படின்னு. ஸோ இந்த டீமில் இருக்கிற எல்லாமே பயங்கர வேக்கி தான் நினைக்கிறேன். அண்ட் படமும் அவுட்புட் அப்படி தான் இருக்குது. ஸோ எனிவே உங்களோட சப்போர்ட் ஃபார் திஸ் வேக்கி ஃபிலிம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், மை நேம் இஸ் ஜான் சந்தீப். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு ஃபிலிம்ஸ். இதுக்கு முன்னாடி பேசிக்கலி ஐம் தியேட்டர் ஆக்டர். மாற்றி ஏன்னா இன்ஃபேக்ட் ஒர்க் ஃபார் த சேம் தியேட்டர் குரூப் கோஇன்சிடென்ஷியலி பார்த்தீங்கன்னா. இந்த படம் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ திங்க் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நிறைய இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸலன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ஜெய் முகேஷும். The way they've and the way Jay narrated the character to me, and the character Sethu பத்தி சொன்னாரு, I was so amazed by the vision that he had for this character. So very impressed, and I wish all the best, and I hope our movie does really, really well. Thank you.